ஆமாண்ணா, அது என்னவோ உண்மைதான். அவங்க கூட பிறந்தவங்க செய்றாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே. கூட பிறந்தாதான் உதவி செய்யணுமா? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதுக்கு மனிதாபிமானம் இருந்தா போதும்பா. கூட பொறுக்காட்டி என்ன, கூட இருக்கிறதா நினைச்சுக்கங்க. போன கொடு. ஹலோ ஹலோ சார், நீங்க வந்துட்டீங்களா சார்? அம்மா, நான் சிலோன் பரோட்டா கட்டிக்கிட்டு இருக்கேம்மா. சார், ஹோட்டலுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. நான் வர சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரிம்மா, சொல்லுமா. சார், ஒரு நிமிஷம் இருங்க. கதிர், அட்ரஸ் சொல்லுங்க. கொடுங்க சார். நீங்க எங்க இருக்கீங்க? சார், நான் சிலோன் பரோட்டா கட்டிக்கிட்டு இருக்கேன் சார். ஓ அப்படியா? அப்படியே அங்கிருந்து நீங்க நேரா வாங்க. அங்க ஒரு லாரி ஷெட் இருக்கும். அங்கதான் நாங்க எல்லாரும் நிக்கிறோம். வெளியில நிக்கிறோம், வாங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். பொடி நடையா. ஓகே. சொல்லிட்டேன். கதிரண்ணா, நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிருக்கலாம்ல. அப்படி போயிருந்தா உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்குமா? செல்வா, நம்மோட இயல்பு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சாதான் தொடர்ந்து வேலை செய்ய முடியும், நிம்மதியாகவும் வாழ முடியும். எனக்கு யார்கிட்டையும் கை நீட்டி வேலை பார்க்க பிடிக்காது. அது என் கேரக்டரும் இல்லை. அதனால தான் எனக்கு ஏற்ற வேலையை செய்ய. வணக்கம். வணக்கம் சார். கதிரண்ணா, இவர் தான் ஏஜென்ட். ஓ வாங்க. வணக்கம் சார். வந்த ஜோலியை பார்ப்போம். ஏமா, காசு ரெடியா? ரெடியா இருக்கு. இதை பாருங்க, பணத்தை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. மற்ற ஏஜென்ட்டுக்கு மாதிரி விளையாட்டு காட்டிடாதீங்க. புது மாப்பிள்ள லண்டனுக்கு போய் தான் மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும். சார், எல்லா ஏஜென்ட்டுங்களும் ஏமாத்த மாட்டாங்க சார். நான் இந்த லைன்ல 20 வருஷமா இருக்கேன். ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், அதை நாங்க பயன்படுத்திப்போம். இங்க பாருங்க, கப்பல், பிளைட், ட்ரெயின், பஸ், இப்படி எல்லாத்தையும் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தம்பியை கப்பல்ல தான் அனுப்ப போறேன். தம்பியை அடுத்த வாரம் லண்டன்ல இருப்பாப்ல. சரிங்க சார், உங்களை நம்பிதான் நாங்க சிரமப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். கதிர், நீங்க உங்க கையால பணத்தை கொடுங்க. இதுக்கு நீங்களே கொடுங்க. இல்ல, நீங்களே கொடுங்க ப்ளீஸ். இந்தாங்க பணம் பத்திரம். சரி சார். பணம் கரெக்டா இருக்குல்ல? என்ன பாத்துக்கோங்க. தம்பி, நீங்க கூட படிச்ச பையன் மாதிரி இருக்கீங்க. நீங்க ஏன் லண்டன் போக கூடாது? நீங்க மட்டும் லண்டன் போனீங்கன்னா கை நிறைய சம்பாதிக்கலாம் தம்பி. விதி அப்படி இருந்தா யாரால மாத்த முடியும்? முதல்ல தம்பி அனுப்புங்க, மத்தத அப்புறம் யோசிப்போம். புது மாப்பிள்ள, இன்னும் 2 நாள்ல ரெடியாரு. நான் ஃபோன் பண்றேன். இப்போ நான் கிளம்பட்டுமா? சரிண்ணா. சார், நான் வரட்டுமா? தேங்க்ஸ் சார். சீக்கிரம் அனுப்ப வழி பாருங்க. சார், நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? சார், இந்த சைடு போனா பாடி வருமா? வரும். இல்ல, நான் அண்ணனார் போனா அதான் இந்த ரூட் கரெக்டான்னு கேட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். வரேன். பாய். எனக்கு பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தான் தெரியறாரு. பார்க்கலாம். சரிண்ணா. என்னங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, வேண்டாம். சரி. தர்மானா வந்தா பிரச்சனை ஆயிடும். நாங்க கிளம்புறோம். சரிங்க, நீங்க கிளம்புங்க. செல்வா, அக்காவை பார்த்து கூட்டு போ. சரிண்ணா, நாங்க வரோம். ராகினி, நம்ம ஊருக்கு போகணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நம்ம ஊரை பத்தி நீ அதிகமா எதுவும் பேசுறது இல்ல, அதான் கேட்டேன். உங்க அண்ணன் தமிழ்நாட்டுக்கு வராத வரைக்கும் எனக்கு ஊர் ஞாபகம் இருந்துச்சு. உங்க அண்ணன் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஊர் ஞாபகம் வரதில்ல. ஒருவேளை உங்க அண்ணன் இங்க வராம இருந்திருந்தா நிச்சயமா நானும் ஊருக்கு வந்திருப்பேன். என்ன ராகினி, உனக்கு உன் தாய்நாட பத்தின நினைப்பு இவ்ளோதானா? ஆமா, நான் பிறந்து வளர்ந்த கொஞ்ச நாளே அம்மா அப்பா இங்க வந்துட்டாங்க. நான் படிச்சது, பழகுனது, பார்த்தது, கேட்டது எல்லாமே இங்கதான். எனக்கு நம்ம ஊர் எந்த பக்கம், என்ன கலர்ல இருக்கோன்னு கூட தெரியாது. நம்ம ஊர் பிரச்சனை என்னன்னாவது தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போறியோ அததான் நான் தெரிஞ்சுக்காம செய்ய போறேன்.
முடிவே இல்லாத பிரச்சனைய பத்தி நம்ம முக்கி பேசி என்ன பண்ண போறோம்? அடி பாவி, என்னடி இப்படி பேசுற? உண்மையதான் பேசுறேன் தமிழினி. ஐரோப்பால இருக்கிற வாரிசுங்களுக்கு இலங்கையில நடக்கிற பிரச்சனைய பத்தி தெரியுமா? அதை விட ஏன் இங்க அகதிகள் முகாம்ல இருக்கிற வாரிசுங்களுக்கு இலங்கை பிரச்சனைய பத்தி தெரியுமா? அது மாதிரி தான் நானும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன சைலண்டா இருக்க? நம்ம இலங்கை தீவு தமிழ்நாட்டு பக்கத்துல இல்லாம கேரளா பக்கத்துலயோ இல்ல வங்கதேசத்து பக்கத்துலயோ இருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அம்மா சாமி, நான் தெரியாம கேட்டுட்டேன். நீ நல்லாவே பேசுற, போதுமா? என்ன பண்றீங்க? அக்கா, வாங்க வாங்க. ஏதோ முக்கியமான வேலையா அக்காவும் தம்பியும் போயிட்டு வர மாதிரி இருக்கு. தெய்வம் வரம் கொடுத்த செய்யலனா தெய்வ குத்தம் ஆயிடாதா? அக்கா, செல்வா நான் லண்டனுக்கு போக பணம் கட்டியாச்சா? ஏஜென்ட் கிட்ட பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கோம். எப்படிக்கா அவ்வளவு பணம் கிடைச்சது? நம்ம குலசாமி தான் அதுக்கு வரம் கொடுத்துச்சு. ஏங்கா, நமக்கு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கா? அது எந்த ஊர்ல எங்க இருக்கு? நல்லூர், அரிவாளா, இளவாளா, தீரிமலையில இருக்கு. அக்கா சும்மா விளையாடாதக்கா. நான் ஒன்னும் விளையாடல. நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. இந்தாங்க. அண்ணி, தண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. என்ன செல்வா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நான் என் கடமையை தானே செஞ்சேன். இந்த தாராள மனசு யாருக்கு வரும்? எச்சி கையால காக்கா ஓட்டாத இந்த ஊர்ல இப்படி இருந்தா அது தெய்வம் தானே. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல இருக்கிற சராசரி மனுஷிதானா? எதுக்கு என்ன போய்? நீங்கெல்லாம் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதான் நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுப்பன்னு சொன்னல. புது மாப்ள, இன்னும் 2 நாள் தான் இருக்கு நீங்க லண்டன் பறக்க. அதுக்குள்ள செல்விக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருங்க. அம்மா பேச்ச கூட தட்டி கழிச்சிடலாம், ஆனா அண்ணி பேச்ச தட்டி கழிக்க கூடாதுன்னு அக்கா சொல்லிருக்காங்க. ஏய், நான் எப்படா சொன்னேன்? இனிமே அப்படி சொல்லுவீங்கல்ல, அதான் சொன்னேன். அப்படியா? என்னது இது, சின்ன புள்ளி ஆயிட்டீங்க? எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். அத நீ பெரிய மனுஷி ஆகும்போது தெரிஞ்சுக்கோ. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிக்கா. ஆமா புது மாப்ள, நீங்களும் கிளம்புங்க. உங்களுக்கும் நைட் டியூட்டி இருக்கும். போடா. சாமி, வாங்கம்மா. அர்ச்சனை பண்ணணும். நமோ பார்த்தே சமஸ்தே துர்தே சேத்வாரா. சாமி சாமி, தமிழ்லயே அர்ச்சனை பண்ணுங்க, அப்பதான் எல்லாருக்கும் புரியும். ஏ தமிழ்னி, நாங்க அவ்வளவு கூச்சல்பட்டு கத்தி யாருக்குமே கேட்கல. சாமி, நீங்க சிங்களத்திலாவது சொல்லுங்க, அப்பயாவது கேக்குதான்னு பாப்போம். சும்மா என்ன சாமி கும்பிட வந்த இடத்துல கதை பேசிட்டு இருக்கீங்க? இங்க சமஸ்கிருதத்தில் தான்ப்பா அர்ச்சனை பண்ணணும். அதான் நாங்க டெய்லி கேக்குறோம்ல, நீங்க தமிழ்லயே அர்ச்சனை பண்ணுங்க. செல்வா, நீங்க சும்மா இருங்க. நீங்க எப்பவும் சாமிக்கு எப்படி அர்ச்சனை பண்ணுவீங்களோ அப்படியே பண்ணுங்க சாமி. சரிம்மா. நமோ பார்த்தே சமஸ்தே துர்தே சேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம். தேங்காய் உடனே சாமிக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சு சாப்பிடலாமா? இது என்ன மாட்டுக்கறியா? ஏன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதா என்ன? மனுஷனை சாப்பிடுறவங்க சொல்றாங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு. செல்வா, இங்க வந்து ஏன் அரசியல் பேசிக்கிட்டு இருக்க இப்போ? எங்க அம்மாவோட நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போன ஞாபகம் வருது. அங்கதான் பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அழுது அடம் பிடிச்சு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடுவோம் தெரியுமா? எப்பவுமே சின்ன குழந்தையா இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை இல்ல. எல்லாருக்கும் அதே மனநிலைமை தான். இயற்கையை யாரால மாத்த முடியும் சொல்லு? நம்ம ஊர்ல இருக்கும்போது நாமெல்லாம் கண்டி கதிர்காமர் கோவிலுக்கு போவோம். ஒன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல இருந்து கூட ஆளுங்க வருவாங்க. சரியான கூட்டம் இருக்கும். அங்க இப்படிலாம் உட்கார்ந்து பேச இடமே இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்குக்கா. அங்கதானே கூட்டத்துல ஒரு தடவை தம்பி காணாம போனா. அப்போ செல்வா நான் ரொம்ப பக்தியா இருப்பாரு.
இப்பதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. என்னன்னா கடவுள் மேல இருக்க பயம்லாம் போயிடுச்சா? பயங்கிறது மனுஷனுக்கு இருக்கனால தான் கடவுளே இருக்காரு. ம் பயம் இல்லாம போனா வேண்டாம் கடவுளுக்கான தேவையே இல்லாம போயிடும். செல்வா, அப்படிலாம் பேசாதடா. கடவுள் விஷயத்துல விளையாடக்கூடாது. நீ 1000 சொன்னாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அது எந்த வடிவத்துல வேணா இருந்துட்டு போட்டும், பட் இருக்கு. அதை இல்லைன்னு சொல்லக்கூடாதுடா. புரியாம பேசுறீங்க. இந்தியால பிறந்த புத்தர் இங்க தாக்கு பிடிக்க முடியாம பயந்து தான் இலங்கைக்கு ஓடி போனாரு. அங்க அவர் பெரிய சண்டையராகி கோவிலையும் பள்ளிவாசலையும் அடிச்சு நொறுக்கியிருக்காரு. நீங்க சொல்ற சக்தி இருந்துச்சுன்னா கோவிலையும் பள்ளிவாசலையும் எதுக்கு இடிக்கணும்? அப்ப புத்தர் தான் பெரிய சாமினா நீ புத்தரையே கும்பிடுனா யாரு வேணான்னு சொன்னா? அப்ப செல்வாவை சிங்களவன் ஆக சொல்றீங்களா? அந்த புத்தர் இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலே தானே இருந்திருக்கணும். ஆள் இல்லாத ஊருக்கு வந்து இப்படி எதுக்கு சண்டித்தனம் பண்ணணும்? தன்னை காப்பாற்ற தெரியாத கடவுள் என்ன எப்படி காப்பாத்துவாரு? அண்ணா, நீ என்ன அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ பேசுறது யாருக்குமே புரிய போறது இல்ல. அதனால இப்ப என்ன பிரயோஜனம்? உனக்கு புரியலனா என்ன லூசுன்னு சொல்லுவியா? அப்போ உன்ன மாதிரி எங்களையும் லூஸ் ஆக சொல்றியா? நான் ஏன் அதை சொல்ல போறேன்? அது உங்க சுதந்திரம். உங்க பயத்துக்கு கடவுள் வருவாருன்னா வரட்டும். கடவுள் வேணான்னு நான் சொல்லல. ஏன் வேண்டுறேன்னு தான் கேக்குறேன். எனக்கு தேவை இருக்கு, நான் வேண்டிக்கிறேன். உனக்கு வேண்டது கிடைக்கும் நம்பிக்கை இருந்தா தாராளமா வேண்டிக்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு கடவுள் பக்தி இல்லைன்னா எதுக்குடா எங்க கூட கோவிலுக்கு வந்த? சின்ன வயசுல நீங்க கோயில் போறப்ப அம்மா கூட போன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பா வருவேன். இப்போ அம்மா இல்லை, இப்போவும் நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்கேன். கோயிலுக்கும் பாதுகாப்பு இல்லை, கோயில்ல கூட பாதுகாப்பு இல்லை. அதனால தான் நான் இப்படி பேசுறேன். அண்ணா, நீ இப்படியே இருந்துக்கோ, நாங்களும் இப்படியே இருந்துக்கிறோம். நீ சாமி கும்பிடு, கும்பிடாம போ. எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. தெரியாதனமா உன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டோம், அதுக்காக இப்படியா தத்துவமா பேசி கொல்லுவ? பிள்ளையார் முன்னாடி உட்காந்துட்டு என்ன பேச்சு பேசுற? போய் தோப்பு கண்ணை போடு போ. அவருக்கு தான் தொந்தி இருக்கு, அவரை போய் வாயை தோப்பு. மூடுங்க. ஏய், உனக்காக நானே போட்டு தொலைறேன். உனக்கு தங்கச்சியா பிறந்துட்டேன்ல. போய் போடு. புள்ளியாரப்பா, எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பை மன்னிச்சுக்கோ. நான் தோப்பு கண்ணை போடுறேன் எங்க அண்ணனுக்காக. ஓகேவா? சார், எதுக்காக எங்களை வர சொன்னீங்க சார்? இன்னைக்கு ஒரு முக்கியமானவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இனிமே அவங்க தான் நைட் டியூட்டிக்கு ஃபுல் இன்சார்ஜ். ம், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்க நடந்துக்கணும். ஓகே சார். யாழினி, குட் ஈவினிங் குட் டாக்டர். ஈவினிங். இவங்க தான் யாழினி, நைட் டியூட்டி பார்க்க புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற நர்ஸ். ஹலோ. யாழினி, இவங்க சீனியர் நர்ஸ் சீதா. ஹாய் மேம். இவங்க 2 பேரும் ட்ரெயினி நர்ஸ் ஜெயந்தி, காயத்ரி. ஹாய். ஹாய். நைட் உங்க கூட 2 ட்ரெயினி நர்ஸ் இருப்பாங்க. ஓகே சார். இப்ப பெட்ல அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட்ஸோட மெடிசின் டீடைல்ஸ் ஃபுல்லா சீதா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே? ஓகே டாக்டர். நீங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. அப்புறம் யாழினி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒவ்வொரு விஷயமும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வேலைன்னு நினைக்க கூடாது. எல்லா வேலையும் கத்துக்கணும். நாம புதுசு தானே நினைக்க கூடாது. இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எந்த தப்பு பண்ணாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதே நேரத்துல தட்டியும் கேட்கணும். எல்லாரையும் கேள்வி கேட்க எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்கு. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த அளவுக்கு கமலா உங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான். சார், நீங்களும் மேடமும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் நிச்சயமா காப்பாத்துவேன் சார். ஓகே. ஆனா என்ன ஆனா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, தைரியமா கேளுங்க. மத்த ஸ்டாஃபை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு எந்த வேலையும் நீங்க வேண்டாம் மத்த சார். ஸ்டாஃப் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள உங்க நல்ல குணத்தால மாத்துவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குட் ஈவினிங் டாக்டர். யாழினி, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ டாக்டர்.
அப்புறம் உன் டியூட்டியை பத்தி சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா? ஆமா டாக்டர், சார் இப்பதான் சொன்னாரு. அவர் சொன்ன எல்லாத்தையும் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிம்மா, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரி, நாங்க காலையில வரோம். கிளம்பலாமா? போலாம். ஒரு நிமிஷம் டாக்டர். யாழினி, என்ன அட ஆசீர்வாதம் எந்திரிமா, பண்ணுங்க. என்ன இதெல்லாம் கால்ல விழுந்துகிட்டு? நல்லா இருமா. இந்த மனசார நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு கடவுள்னு நான் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல என்ன யாழினி சந்தேகம்? அப்ப எனக்கு சந்தேகமே இல்ல. நீங்க 2 பேரும் தான் எனக்கு கடவுள். மேடம், இந்த உலகம் எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு. சுயநலம் இல்லாத அன்பை இங்க பார்க்கவே முடியாது. தன்னலம் இல்லாத பொதுநலத்தை நிச்சயமா இங்க எதிர்பார்க்கவே முடியாது. எந்த சுயநலமும் இல்லாத உங்களை நான் பார்க்கறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்களை கடவுளை தான் நினைக்க தோணுது. ஏமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இது உண்மையான வார்த்தை தான் மேடம். எங்க நாட்டுல நடந்த பிரச்சனையில குண்டடிப்பட்டு எங்க அப்பா இறந்தாரு. சுனாமில எங்க அம்மா இறந்தாங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் இழந்ததுதான் அதிகம். அவமானம், வேதனை, துன்பம் இதுதான் நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன். அழக்கூடாது யாழினி. எல்லாத்தையும் தாண்டி வர்றதுதான் வாழ்க்கை. என் வாழ்க்கையில எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த உலகமே எதையோ எதிர்பார்த்துதான் ஏங்கிக்கிட்டு இருக்கு. நானும் நிறைய எதிர்பார்ப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அது எதுவும் எனக்கானது இல்ல. என் குடும்பம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கான எதிர்பார்ப்பு. என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும். என் அண்ணனையும் தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பணும். கடைசி தம்பிக்கு கண் பார்வை கிடைக்கணும். இது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்ன்ற வெறி எனக்கு இருக்கு. அதே சமயத்துல இதெல்லாம் நான் எப்படி சரி செய்ய போறேன்னு பயமாவும் இருக்கு. யாழினி, எந்த பயமும் வேண்டாம், எந்த பதட்டமும் வேண்டாம். இந்த உலகத்துல தனக்காக வாழ்ந்தவங்க தோத்துதான் போயிருக்காங்க. பிறருக்காக வாழ்ந்தவங்க தான் தானும் ஜெயிச்சு மத்தவங்களையும் வாழ வச்சிருக்காங்க. நீயும் ஜெயிப்ப. உன்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த ஏழுமலையான் புண்ணியத்துல நிறைவேறும். நீயும் வாழ்ந்து காட்டுவ. உங்களோட ஒவ்வொரு சொல்லும் எனக்கு வேத வாக்கா தோணுது மேடம். ஒரு புது தெம்பும் ஒரு புது நம்பிக்கையும் வந்த மாதிரி இருக்கு. அந்த நம்பிக்கையோட இரு, கவலையை விடு. ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு. நாங்க கிளம்புறோம். நீ போய் உன் டியூட்டியை பாரு. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். கீழே அந்த பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்கணுமே, கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சுங்க. ஓகே. அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். லலிதா, நீங்க மேலே போய் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே, போங்க. அப்புறம் நெக்ஸ்ட் யாரு? லக்ஷ்மி. லக்ஷ்மி இல்ல, அவங்க பேரு பானு. நீங்க ரிசப்ஷன்ல கால் பண்ணி அவங்கள பத்தின டீடைல்ஸ் கேட்கோங்க. ஓகே. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு லேபுக்கு வர சொல்லிடுங்க. ஓகே. தனலட்சுமி, நீங்க அந்த அம்மாவுக்கு போய் பிபி செக் பண்ணிட்டு ஓகே மேடம். போங்க. பாருங்க, பிரியாக்கு கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஓகே மேடம். தேவி, சொல்லுங்க யாழினி. நீங்க அவங்களுக்கு 7 நம்பர் பேஷண்ட்டுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா? பண்ணனா பண்ணி ரிப்போர்ட் எடுத்துவாங்க. சரி. Sita